போட்டுட்டு நீங்க இதுக்கு டிலே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம். அபார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பேபி நிற்காது அப்படின்னு சொன்ன உடனே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியலாம். சரி, சும்மா எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறோமே, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி. நான் காலேஜ் படிக்கும்போதுலாம் இந்த மாதிரிலாம் வாருவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே வாரத்துக்குலாம் டைம் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி வாரிட்டு போயிடுறேன். சரி, இன்னைக்கு மறுபடியும் அந்த ஹேர் கட்டு அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணி பார்த்தேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்ட போகிறேன் உங்களுக்கு. இயர் பை இயராக எங்கே எடுத்தோன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் இயர் பை இயராக நான் வந்து இப்போது இந்த டைமில் எனக்கு எவ்வளோ இருந்துச்சு, இந்த டைமில் எனக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதுக்கு காட்ட போகிறேன். எனக்கு வந்து எவ்வளோ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, எவ்வளோ இருக்குது, நான் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போனேன், எவ்வளோ நாள் போனேன் அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே தான் வந்து எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போன இடத்துல வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து செகண்ட் போன இடம். இது வந்து 2021 11th மந்த்து போயிருக்கேன். ஓகேவா, 2021 11th மந்த்து போயிருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தைராய்டு இருக்குது அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது எனக்கு. அப்போ தான் ரைட் ஓவரி வந்து 2.9 இருக்குது, லெஃப்ட் ஓவரி வந்து 3.1 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, ஓகே, லிட்டில் பிட் தானே, கம்மியாக அதிகமாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணேன். இதுதான் அந்த ஸ்கேனு. இதுதான் அந்த ஸ்கேனு. ஓகே, இதையும் பண்ணி பார்த்தாச்சு. பண்ணி பார்த்துட்டு இதில் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். எவ்வளோ இருந்துச்சு எனக்கு? 2.29 இருந்துச்சா? அதோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். அதோட 6 மந்த் கழிச்சு 2022 6th month 6/2022 அன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குது? 4.1 அதிகமாக தான் இருக்கே தவிர கம்மி ஆகலை. ஏன்னா வந்து அது வந்து மெடிசனில் தப்பு சொல்லி கிடையாது, இது நான் தான் ஒழுங்கு கிடையாது. ஏன்னா நான் தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நான் தான் அதிகமாக எடுத்துருந்தேன். ஸோ என் மேலே தான் ப்ளேமு. நான் வந்து அது லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இல்லாததால எனக்கு வந்து அது ஏறிடுச்சு. மறுபடியும் இந்த மாதிரி டாக்டர் வந்து இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்றதால அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல்லாக ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. நம்மளுக்கு 2 தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 4.1 ஆனதுக்கு அப்புறமா தான் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா வந்து அந்த மாதிரி அபார்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், பேபி நிற்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் மாற்ற ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, மேரேஜ் ஆகி வந்து 3 years ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு டிலே பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கொடுமையானது. அது பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது உணர முடியும், நம்ம சொல்கிறவங்களுக்கு உணர முடியாது. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியும் அது ரப்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஹெவி ஃபீவர்னு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபீவர். போய் அந்த பெஞ்சில் இப்படி படுத்துட்டு இர்ஃபான் கூப்பிடுவாங்க, போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரணும். டெய்லி இதை ரொட்டீன் பண்ணி எனக்கு அவ்வளோ ஃபீவர் ஆயிடுச்சு. அது பண்ணியும் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் பேபி நிற்கலை. சரி, ஓகேன்னு விட்டாச்சு. 6 month once இதே மாதிரி நான் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஸ்கேன் எடு. ஓகே, ஸ்கேன் எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இது சரிப்பட்டு வராது, உங்களுக்கு நிறைய நான் எழுதி கொடுக்குறேன், மறுபடியும் ஸ்கேன் எடுங்கன்ட்டு இவ்வளோ பேப்பர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இது எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு ஸ்கேன் எடுத்தோம். அதே 2022 8th மந்த்து ஒரு ஸ்கேன் எடுத்திருக்கோம். 6th மந்த் எடுத்தோம். அதுக்கப்புறம் 2 months இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஆகல, மறுபடியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்தாங்க.
அப்போ எவ்வளோ இருக்குன்னா 2.7 தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகே நம்மளுக்கு அது ஓகேவாயிட்டு வருது. 4 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 2 பாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதே மாதிரி ஃபுட்டு ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றுங்க, இந்த மாதிரிலாம் மெடிசன்ஸ்லாம் ரெகுலராக போடுங்க அப்படின்னு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒவ்வொரு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தைராய்டும் பார்த்தாங்க. தைராய்டுமே அதிகமாக தான் இருந்துச்சு எனக்கு. தைராய்டு லாஸ்ட்டாக எவ்வளோ எம்ஜி போட்டுட்ருந்தேன், 100 எம்ஜி. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். லாஸ்ட்டாக எனக்கு 4.60 இருந்துச்சு, அதுவுமே கம்மி அப்படின்னாங்க. பிளட்டு ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இன்னும் 60 வயசு அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். நான் என்ன பண்ணுறது, எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபுட் ஸ்டைல் மாற்றுறது மட்டும்தான், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஹைப்போ தைராய்டு இருக்குது எனக்கு வந்து, ஹைப்பர் கிடையாது, ஹைப்போ. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன, தைராய்டு கம்மி பண்ண சொன்னாங்களா, கம்மி பண்ணேன். ரொம்ப இதுவாகிடுது, ஒரேடியாக லோ ஆகிடுச்சு. சும்மா தலை சுற்றல். அப்புறம் மறுபடியும் டாக்டர் கிட்ட போனேன், ஏம்மா உன்னை கம்மி பண்ண சொன்னேன், இவ்வளோவாமா கம்மி ஆகிட்டு வருவேன், இவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஏற்றணும்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் ஏற்று கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு, மறுபடியும் அதிகமாகிடுச்சு. இதே தான் எனக்கு ரொட்டீன் ஆகிட்டே வருது. ஆனால் இதுக்கு முழுக்க என் மேலே தான் தப்பு. என்னோடய ரொட்டீன் நான் சரி பண்ணேன்னா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே பார்ப்போம். இவ்வளோ மெடிசன்ஸ் இங்கே இவ்வளோ பண்ணிட்டேன், இவ்வளோ செலவாயிடுச்சு. ஓகேவா, இப்போ என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல. இதுக்கே ஒரு லோன் வாங்கி தான் நான் செலவு பண்ணுறேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க, இதுமாதிரி சித்தூரில் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம். எனக்கு வந்து ட்வின்ஸ் பேபினா ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். ஸோ அங்கே போய் பார்த்தா இது ட்வின்ஸ் பேபி கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ட்வின்ஸ் பேபி அதை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு வர செலவு, அங்கேயும் மெடிசன் செலவு எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு 30,000-40,000 அப்படி ஆயிடுச்சு. இது வந்து சித்தூர். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக இப்போ 21 டேஸ்னால் 21 டேஸ் பீரியட்ஸ் ஆகிடும். நான் சொல்லவே வேணாம், என் உடம்பு சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக. எனக்கு வந்து இது வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் டாக்டரை கிளினிக் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. எனக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆயிடுச்சு, சான்ஸே இல்லை. பட் எனக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 3 மந்த்ஸ் நான் ரெகுலராக பண்ணேன். 3 மந்த்துமே எனக்கு ரெகுலர் சைக்கிள். ஹெல்த்து சூப்பராக இருந்துச்சு, பாடி ஹீட் இல்லை. எனக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, ஹீட்டு, ஓவர் ஹீட் எனக்கு வந்து தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும், கண்ணுலாம் எரிஞ்சிடும், எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு அங்கே போயிட்டு வந்து இந்த எதுவுமே கிடையாமல் இருந்துச்சு. ஹீட் ஆகலை, மெடிசனும் எனக்கு ஏற்றுக்குச்சு, எனக்கு தலை சுற்றலை, நான் நானாக இருந்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக அதையும் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது வேறு ஹாஸ்பிட்டல். இங்கே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 6 மந்த் அப்படியே வீட்டில் இருந்தேன். சரி மெடிசனே வேணாம், நம்மளால முடியல, காசோ இல்லை நம்மக்கிட்ட முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ண, வேண்டாம் இதுக்கப்புறம் மறுபடியும் முடியாது, இவ்வளோ டேஸ் ஆச்சு, ஒவ்வொருத்தவங்க கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இங்கே நிற்கமான்னு ஒரு 6 மந்த் போக வேண்டியது, நின்ற வேண்டியது. ஒரே டாக்டர்கிட்ட ரெகுலராக 1 இயர் பார்த்துருந்தாலே நல்லா ஆகிட்டுருக்கும் போல். இவங்க பேச்சு அவங்க பேச்சு கேட்டு 6 மாதம் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. ஓகே, இது கடைசியாக 12ஆம் மாதம் 2023 போனேன். என்ன சொன்னாங்க, இந்தமாரி வெயிட் வந்து 54 ஆகிட்டேன். அப்போது 52 தான் இருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம். அப்போ வந்து 2023 போன வருஷம் வந்து 54 ஆயிடுச்சு. சாரி, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.